Good morning students. நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். எக்ஸசைஸ் 12.3 சால்வ் பண்றதுக்கு தேவையான கான்செப்ட் என்ன அப்படின்றத நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல மெயினா வந்து பார்க்க போறது யூனிட்டரி மெத்தட் அப்படினா என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ யூனிட்டரி மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ரேஷ்மா அப்படின்ற பொண்ணு வந்து நோட்புக் வந்து வாங்குறா. அதாவது ரெண்டு நோட்புக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 rupees. ஸோ இந்த மாதிரி போய் கடையில் போய் வாங்குறா. ஸோ அப்படின்னா ஒரு நோட்புக்கோட காஸ்ட் என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நோட்புக்கோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/2. சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 12 rupees. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு நோட்டோட காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? ஸோ இதே மாதிரி 5 நோட்டோட காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதாவது the cost of 5 notebooks is equal to 5 into 12. So that is equal to 60 rupees. இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு ஸ்கூட்டர் வந்து இருக்கு. அந்த ஸ்கூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது. 2 லிட்டர் பெட்ரோல். ஓகேங்களா? எதுக்கு வந்து தேவைப்படுது? 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ இப்போ 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் தேவைப்படும் அப்படின்றத வந்து எப்படி வந்து கண்டுபிடிப்பீங்க? அதாவது 2 லிட்டர் பெட்ரோல் இஸ் யூஸ் டு கவர் 80 கிலோமீட்டர். தேர்ஃபோர் ஃபார் 1 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 80/. ஸோ தேர்ஃபோர் 1 கிலோமீட்டருக்கு நமக்கு தேவை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது 2 வந்து 80னால டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1/40 அப்படின்ற வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ 1/40 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல். ஸோ இங்கே வந்து லிட்டர். இப்போது ஸோ தேர்ஃபோர் 1 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணணும்னா 1/40 லிட்டர் பெட்ரோல் வந்து தேவைப்படும். ஸோ இதுவே வந்து ஒரு 120 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் வந்து தேவைப்படும்? அதாவது 120 into 1/40. ஸோ கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3 வந்து கிடைக்கும். ஸோ 3 லிட்டர் பெட்ரோல். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்? அதாவது ஒரு யூனிட்டுக்கான காஸ்ட் என்ன, 1 கிலோமீட்டருக்கான லிட்டர் எவ்வளோ தேவைப்படுது, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன ரெக்வயர்ட் குவான்டிட்டியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அடுத்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ யூனிட்டரி மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? அதாவது ஒரு யூனிட்கான வேல்யூ என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிப்போம். ஒரு யூனிட்டோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேல்யூ ஆஃப் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ், வேல்யூ ஆஃப் ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இதைத்தான் என்னென்னு வந்து சொல்கிறோம்? யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். யூனிட்னாலே 1 அப்படின்ற அர்த்தம். சரிங்களா? ஸோ இதை நினைவு வச்சுக்கணும். இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம்.